வானிலை ஆர்வலர் செல்வகுமார் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். செல்வகுமார், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. மக்கள் இன்று ஆரம்பிக்க போகும் இந்த மழையை நினைச்சே அச்சப்படணுமா, இல்ல தங்களை தயார்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு நிலையில இருக்கோமா? என்ன சூழல் செல்வகுமார்? கண்டிப்பாக வணக்கம் ஐயா. தற்பொழுது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில, அதாவது தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், இலங்கைக்கு தென்கிழக்கே நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய போகிறது. இது தீவிரமடைந்து இலங்கை அருகே பயணிக்கக்கூடிய வலுவான வெப்ப நீரோட்டத்தை பிடித்துக் கொண்டு தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக வருவது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. ஆகவே இதன் காரணமாக மழை பொழிவு இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள்ல மதியத்திற்கு பிறகு, குறிப்பாக வேதாரண்யம், தலைஞாயிறு ஒன்றிய பகுதிகளில் முதல்ல மழை பொழிவை தொடக்கும். பிறகு அந்த மழைப்பொழிவு படிப்படியாக நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதும் தொடங்கி திருவாரூர் மாவட்டத்திலையும், காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் தொடங்கும். அதே வேளையில தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டத்திலும் இன்று இரவுக்குள் மழைப்பொழிவு தொடங்கிவிடும். இந்த மழைப்பொழிவு படிப்படியாக உள்ளே அதாவது திருச்சி வரைக்கும் நாளை காலையில முன்னேறிவிடும். அதே நேரத்தில் ராமநாதபுரம் முதல் விழுப்புரம் மாவட்டத்தை தாண்டி செங்கல்பட்டு மாவட்டம் வரைக்கும் நாளைய மழைப்பொழிவு காலையில முன்னேறிவிடும். நாளை இரவுக்குள் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் நாளை இரவுக்குள் மழைப்பொழிவு முன்னேறிவிடும். இந்த நிலையில அதீத மழைப்பொழிவு என்பது டெல்டா மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டம், அதாவது விழுப்புரம் மாவட்டம் மரக்காண முதல் ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரம் வரைக்கும் உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் முதற்கட்ட அதீத மழைப்பொழிவு தெரிகிறது. இந்த மழைப்பொழிவு நிகழ்வு நெருங்கி அதாவது கரையை அடைவதற்கே கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் ஆகிவிடும். கரையை தொடுவதே 29ஆம் தேதி தான் தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது கரை கடக்கும் நாள் 30ஆம் தேதியாக தெரிகிறது. ஆகவே இன்னும் 4-5 நாட்கள் இது கரையை நெருங்கி வரும் பொழுது படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரித்துக் கொண்டே இருக்கும். கரையை கடக்கும் பொழுது இருக்கும் மழைப்பொழிவை காட்டிலும் கரையை தொட நெருங்கும் பொழுதுதான் மழைப்பொழிவு, இருகாற்று இணைவு எல்லாமே அதிகமாக தெரிகிறது. குறிப்பாக இந்த மழைப்பொழிவு உள்ளே அரியலூர், திருச்சி, நாமக்கல், சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, டெல்டா முதலிடத்தையும் வடகடலோரம் 2ஆம் இடத்தையும், ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களும் நிறைய மழைப்பொழிவை பெற இருக்கிறது. திருச்சி, கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் வரைக்கும் இந்த மழைப்பொழிவு முன்னேறி கொடுக்கும் வேளையில அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும். பிற மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு எல்லாம் விவசாயத்துக்கு ஏற்ற மழைப்பொழிவாக இருந்தாலும் திருச்சி, நாமக்கல், சேலம் இதற்கு கிடைக்கே உள்ள மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு, உபரி நீர் திறக்கும் அளவிற்கு மழைப்பொழிவு பாதிக்கும் மழைப்பொழிவாகவே தெரிகிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல உறுதியாக அதீத மழைப்பொழிவு, தொடர் மழைப்பொழிவு, கிட்டத்தட்ட 3-4 நாட்களுக்கு இடைவிடாத மழைப்பொழிவு எல்லாம் தெரிகிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு போது இன்று தாழ்வு மண்டலமாக வலுப்பெற இருக்கக்கூடிய நிலையில் 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருப்பதாகவும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனால் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் இன்று மிக கனமழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடலூர், விழுப்புரம், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் நாளை கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் வார விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா, பைன் ஃபாரஸ்ட் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பூங்காவிற்கு வந்த சுற்றுலா பயணிகள் புல்தரையில் அமர்ந்தும் செல்ஃபி படங்கள் எடுத்துக்கொண்டும் இதமான காலநிலையை ரசித்தனர். வார விடுமுறையொட்டி கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களில் மக்களின் கூட்டம் அலைமோதியது. குணா குகை, பில்லராக், பைன்மரச்சோலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். வார விடுமுறையை கொண்டாட ஒகேனக்கலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். தமிழ்நாடு மட்டுமில்லாமல் கர்நாடகா, ஆந்திரா, கேரளாவிலிருந்தும் மக்கள் வந்திருந்தனர். அவர்கள் மெயினருவி, சினிபால்ஸ் மற்றும் ஆற்றுப்பகுதிகளில் குளித்தும் பரிசல் சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். இங்கே நீர் வரத்து நல்லா இருக்குது, தண்ணி இது நல்லா இருக்குது. போட்டிங் வந்திருந்தோம். போட்டிங் வந்துட்டு இப்போ மசாஜ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு
நெக்ஸ்ட் வந்து சாப்பாடுக்கு சொல்லியிருக்கோம். ஒகேனக்கலில் பிரசித்தி பெற்ற மீன் உணவுகளையும் சுற்றுலா பயணிகள் ரசித்து ருசித்தனர்.